ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. முதல் டபுள் ஹெட்டர் ஆஃப் திஸ் எடிஷன் ஐபிஎல் 2026. ரெண்டு கேமையுமே இந்த ஒரே ரிவ்யூலயே நம்ம பார்க்க போறோம். பிகாஸ் உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், எங்களுக்கும் டக்குன்னு ஒரே டைம்ல ரெண்டு வீடியோ போட்டா நீங்க பாப்பீங்களா இல்ல கஷ்டப்படுவீங்களான்றதுக்காக தான் ஒரே வீடியோவா கம்பைல் பண்ண போறோம் இந்த இதுல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். சரியான டபுள் ஹெட்டர் ரெண்டு கேமு. ரெண்டுமே ஒன்னு வந்து கிளிஃப் ஹேங்கர் செகண்ட் நடந்த கேமு. ஃபர்ஸ்ட் கேம் வந்து வேற யாரோ, அதாவது எம்ஐ வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்கன்னு நம்ம நினைச்சா டிசி இல்ல நாங்க விட மாட்டோம் அப்படின்னு. நம்ம சொல்லுங்க சொல்லுங்க நினைக்கல, ப்ரோ. நீங்க நினைச்சீங்க. அதான் எம்ஐ வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்கன்னு நான் நினைச்சேன். பிகாஸ் ஒரு பவர் பேக்ட் டீம் அவங்க. பட் ஆனா டிசி அண்ட் சமீர் ரிஸ்வி, நான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஓப்பனிங் தாட்ஸ் பிடாக். பியூட்டிஃபுல்லா கால் பண்ணீங்க. டிசி எப்படி கால் பண்ணீங்கன்னு நான் கேட்க மாட்டேன், நீங்களே சொல்ல போறீங்க. அதாவது விக்கி, திருப்பி நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். எந்த டீமாலையும் எந்த டீமையும் ஜெயிக்க முடியும். வி கேனாட் ரைட் எனி டீம் ஆஃப். அந்த வின் ஃபேக்டரை டிக் பண்ணக்கூடிய எபிலிட்டி எந்த டீமுக்கு இருக்கு அப்படின்றத வச்சு சொன்னேனே ஒழிய, ஆன் பேப்பர், ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், த வின்னிங் கல்ச்சர், இட் இஸ் நோ ராக்கெட் சயின்ஸ் ஆன் எனி கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் டு சே மும்பை வில் வின். டிசி ஜெயிப்பான்னு சொன்னவன் முட்டாள் மாதிரி தெரிஞ்சிருப்பான். ஆக்சுவலி மும்பை ஜெயிக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண நீங்க தான் கரெக்ட். ஐ வாஸ் ஆன் த அதர் சைடு. ஐ எம் த ஆட் மேன் அவுட், டு பி ஆனஸ்ட். ஒரு 1000 பேர் சர்வே எடுத்தீங்கன்னா 999 பேர் மும்பை தான் ஜெயிப்பான்னு சொல்லியிருப்பாங்க. That was a right call, seeing the way they play. Okay, so putting the money on Mumbai is not wrong by any means. So இப்போ இங்க ஒன்னே ஒன்று சொன்னோம், பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. ஓகே, ஹானஸ்டா சொல்றேன், நான் பார்த்தேன் கொஞ்சம் நின்னுது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் a 162 pitch considering the heavy weight batting lineup Mumbai have got. ஹர்திக் பாண்டியாக்கு அவங்களுக்கு இன்ஜுரி வந்துருச்சு. அழகா கார்பின் போஷை எடுத்துட்டு வந்தாங்க. பெரிய லாஸ் எதுவும் அதனால அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரே ஒரு ரீசன் நான் சொன்னதுக்கு இது என்னன்னா, அந்த போலிங் ஃபேக்டர்ல டிசி டிக் பண்ணுவாங்க அப்படின்னு. ஷார்துல் டாக்கூர் ஒரு மேட்ச் 2 for 27 கொடுப்பாரு 3 ஓவர்ல. இன்னொரு மேட்ச் நன் ஃபார் 34 போவாரு 3 ஓவர்ல. ஓகே, அங்கதான் அடி அவங்க வாங்குவாங்க. ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டு இந்த காம்பினேஷனுக்காக ட்ரெண்ட் போல்ட்டை டிராப் பண்றாங்கன்னா ட்ரெண்ட் போலோட போலிங் லெவல் எவ்வளவு கீழே வந்திருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ வந்து 210 வரணும் அப்படின்னு சொன்னோம். இங்க வின் ஃபேக்டர் என்ன சொன்னோம், 11 ஓவர்ல உங்களுக்கு 2 விக்கெட்ஸ் ஆர் லெஸ் வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் டபுள் த ஸ்கோர். ஓகே, அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர் when it comes to batting. மும்பை வந்து 80 for 3 இருந்தாங்க. 80 for 3 இருந்துட்டு 162 for 6. they've actually doubled it. So the trend is right, 82 for 3, but they should have got more runs. DC was absolutely magnificent. DC 91 for 3 ல இருந்து 71 for 1 and with a run rate of 9.9 and over, they tick that box. அதுக்கப்புறம் இங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல கண்ட்ரோல் பண்ணணும், ரன்னை கண்ட்ரோல் பண்ணலன்னா நிறுத்தவே முடியாது அப்படின்னு. மும்பை வேர் 42 for 2, DC 41 for 2 by 1 run. They have also ticked that win factor. How much may be the margin, the win factor you take 2 win factor. There is absolutely zero history of any team losing. பெரியப்பா அடிப்பாருன்னு நீங்க கரெக்டா சொன்னீங்க. பியூட்டிஃபுல்லா ஆடினாரு பெரியப்பா, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னன்னா அன்பார்ச்சுனேட்டா ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல் உங்களுக்கு திலக் வர்மா, அந்த முகேஷ் குமார். நான் திருப்பியும் சொல்றேன், பெரிய பேர் கிடையாது டெல்லி கேபிட்டல்ஸ் போலிங் யூனிட்ல. வேலை செய்யற யூனிட். பர்பிள் கேப் வாங்குவாரு லுங்கி எங்கடின்னு சொன்னீங்க, அவரு எப்படி போட்டாரு, நட்ராஜன் எப்படி போட்டாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு முகேஷ் எப்படி போட்டாரு, குல்தீப் இன்னைக்கு அடி வாங்கியும் பாப்பு எப்படி போட்டாரு, விப்ராஜ் நிகம். எனக்கு என்னன்னா போன ஐபிஎல் விக்கி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ இஃப் ஐ எம் ரைட் ஆர் ராங் ஹியர். ஏர் ஸ்பீடு சர்ட்டு
உருட்டுன்னு வருது. என்ன வேகமா போடுறாரு. சோ குல்தீப் மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு ஆளை அடி வாங்கியும் they are restricting them to 162னா this is the only reason I picked Delhi Capitals, one of my teams in the playoffs. ஓகே, அதுக்கப்புறம் ஏமங் பதானியோட அட்ரோஷியஸ் பிரில்லியன்ஸ். ஓகே, திருப்பியும் அந்த சமீர் ரிஸ்விய உங்களுக்கு நம்பர் 2ல இறக்கிட்டு விளையாடுறாரு பூந்து. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டேவிட் மில்லர் இறக்கிட்டு ட்ரைசன் ஸ்டெப்ஸ பதிகினாரு. இதுல ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, சும்மா நீங்க சொல்றீங்க 10 நிசாங்கா 11 நிசாங்கான்னு, ஐபிஎல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னாரு. ஒரு ஈட்டி இடிச்சாரு பாருங்க இன்னைக்கு. முதல்ல 50 ரன் ஸ்கோர் போர்டுல, அதுல 47 ரன் 10 நிசாக்கா. 50 was there in the scoreboard and Correct. he has scored 47 out of it. Absolutely blitz class, பியூட்டிஃபுல்லா ஆனாரு. உங்களுக்கு அங்க ஒரு ரெண்டு உங்க பும்ரா ஒரு பேங்க் அவங்க பியூட்டிஃபுல்லா கனெக்ட் பண்ணாங்க. பும்ராவையும் கெட்ட பையன் காளியையும் கரெக்டா வந்துட்டு டேமேஜ் பண்ணாம மத்தவங்கள 10 ரன் அடிக்கலான்னு, தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி தே டிட். இப்ப எப்படி போயிருக்கு பாருங்க. பவர் பிளேல அவங்க 41 for 2 மும்பை, டெல்லி 42 for 2. 10 ஓவர் முடியும் போது மும்பை டெல்லி போத் வேர் 73 for 3. யோசிச்சு பாருங்க. 15 ஓவர் முடியும் போது அங்கதான் அவங்க அடி வாங்கினாங்க. இந்த 11 to 15ல வந்து பயங்கர ஸ்டைபிள் பண்ணாங்க இந்த விப்ராஜினிதம், பாப்பு, ஃபாஸ்ட் போலர்ஸ் அப்படின்னு. 162 பிச்சு இது கிடையாது. 210 நான் சொன்னேன், 210 பிச்சு கிடையாது. பட் இட் இஸ் 190 pitch considering the heavyweight batting Mumbai has got. Delhi gave them absolutely no chance. They tick the win factors. They will only get better once KL Rahul starts scoring runs. Without KL Rahul, they are doing this. They will be a very difficult team to beat. They have their combination rate. Vicky, you please add on your thoughts in this game. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு கிளிஃப்ஹாங்கருக்கு போலாம். இல்ல அதான் கம்ப்ளீட்லி வந்து நீங்க சொன்னதை அக்ரி பண்றேன். ஏன்னா விப்ராஜ் நிகம் வந்து ஏர் ஸ்பீட் மட்டும் இல்ல, மேட்ச் அப்ஸையும் பயங்கரமா யூஸ் பண்ணாங்க. 5வது ஓவர் பெரிப்பாக்கு அகைன்ஸ்டா எடுத்துன்னு வராங்க. அழகா ஒரு விக்கெட் விழுது, ரிக்கில்டன் அவுட் ஆன உடனே ரைட் வராங்க. சாரி, இவர் வந்தாரு, திலக் வந்தாரு, திலக்கும் அவுட் ஆனாரு அந்த ஓவர்ல. அதுக்கப்புறம் உடனே விப்ராஜ் நிகம் எடுத்துன்னு வந்தாங்க அந்த ஓவரை. அந்த ஓவர் சூப்பரா போட்டாரு. அதுக்கப்புறம் விப்ராஜ் நிகம் எஸ் ஸ்பீடாக் ஏர் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அந்த பேக் ஃபுட்ல புஷ் பண்ற பால்ஸ் பயங்கரமா போடுறாரு. அதனாலதான் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஹி வாஸ் நாட் ஈவன் ட்ரைங் டு அட்டாக் ஹிம் இனிஷியலி. ஏன்னா அவர் வந்து ஃபுல்லா அவர் யோசிச்சாரு. ஸோ இந்த லைனப்புக்கு நான் கொஞ்ச நேரம் ஆடினா, ஒருவேளை நான் ஒரு 10 ஓவர் ஆடிட்டேன்னா அதுக்கப்புறம் போட்டு பிரிச்சு எடுத்துடலான்னு நான் சொன்ன மாதிரி அதே மேட்ச் அப் அக்சர் பட்டேலுக்கு தான் அவுட் ஆனாரு. ஸோ அதுவுமே வந்து வாஸ் எக்ஸ்பெக்டட். அண்ட் அதே மாதிரி மேட்ச் அப்ஸ் சூப்பரா ஆடினாங்க டெல்லி வந்து அகேன்ஸ்ட் மும்பை. வெல் பிளான்டா வந்த மாதிரி தெரிஞ்சது பிடாக். ஐ வாசன்ட் எக்ஸ்பெக்டிங் ஹர்திக் பாண்டியா டு மிஸ் அவுட் திஸ் கேம். எஸ், தட் வாஸ் அ பிக் லாஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் ஆல்சோ கார்பின் பாஷும் வந்து போலிங்ல கொஞ்சம் லீக் பண்ணாரு. 3 overs 39. தட் வாஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் ஹிம். பட் நல்லா தான், ஒரு குட் சேஞ்ச் தான் எனக்கு தெரிஞ்சு. கெட்ட பையன் காலி நல்லா ஆடினாரு, நல்லா போலிங் போட்டாரு. இதுக்கு மேல வந்து we saw a glimpse from Surya also slightly getting back to where he was. And கேப்டன் பண்ணாரு இன்னைக்கு சைட. அண்ட் அகைன் டெல்லி வந்து ஏன் வந்து அவங்க ஒரு கன்சிஸ்டன்ட் டீம்ன்றத டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்றாங்கன்னா, அவங்களோட இந்தியன் டேலண்ட்ஸ் மேல போடுற நம்பிக்கை, இந்தியன் டேலண்ட்ஸ் மேல போடுற உழைப்பு, கரெக்டான இன்டர்நேஷனல் பிளேயரை இவங்க என்ன பண்ணாங்கன்னா, டெல்லி ஒரு வருஷம் வந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்காக கட்டின்னு அழுதாங்க. அந்த சேஞ்ச மாத்திட்டு யாரு அடிக்கிறாங்களோ அவங்க ஆடினா எனக்கு போதும். அவங்க வந்து டாப்ல வந்து எனக்கு ஓப்பனிங் பேட்டர் வந்து எனக்கு ஃபாரினர் இல்லைன்னா கூட பரவாயில்லன்னா அபிஷேக் பொருளை வச்சு ஒரு வருஷம் போனாங்க போன வருஷம். அவருமே நல்லா தான் விளையாடினாரு. இப்போ வந்து 10 நிசாங்கா இந்த டீமுக்கு பர்ஃபெக்டா செட் ஆகிற மாதிரி தெரியுது. சூப்பரா ஆடினாரு. அண்ட் என்ன பிடாக், இந்த சிப்ஸ் இவ்வளவு பெருசா வளரும்னு இந்த அதாவது இந்த மூங்கில் மாதிரி தண்ணி ஊத்துனது ஒருத்தன் வளர்ந்து நிக்கிறது வேற ஒருத்தனுக்கு போய் நிக்குதுன்ற மாதிரி சிஎஸ்கே வந்து 8.4 crores எடுத்தாங்க சமீர் ரிஸ்விய. அங்கெல்லாம் ஈல்ட் பண்ணாத ஒரு ரிசல்ட்டை வந்து 95 லட்சத்துல அழகா கொத்தின்னு போய் அவரை என்ன பண்ண முடியும், அவரால் அந்த டீமுக்கு என்னென்னலாம் நன்மை நடக்கும்ன்றத சூப்பரா பண்ணி காட்டியிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஒன்ஸ் அகைன் குடோஸ் டு த மேனேஜ்மெண்ட், ஒன்ஸ் அகைன் குடோஸ் டு ஹேமங் பதானி ஃபார் இஸ் அந்த ஒரு ஷ்ரூடான திங்கிங். இந்த கேம்லயும் பாருங்க, ஷ்ரூடா திங்க் பண்ணி இந்த சிச்சுவேஷனுக்கு டேவிட் மில்லர் போனா பெட்டர்னு டேவிட் மில்லர் அமிச்சு ஸ்டப்ஸை ஹோல்ட் பண்ணாரு. ஒருவேளை டேவிட் மில்லர் அடிச்சு அந்த டைம்ல அடிச்சு அவங்களை காலி பண்ணிடணும்.
ஒருவேளை அவர் அவுட் ஆயிட்டாருன்னா இவர் கேம் எடுத்து போய் கடைசியில க்ளோஸ் பண்ணுவாரு சமீர் ரிஸ்வி வாஸ் நெவர் லுக்கிங் டு கெட் அவுட், சான்ஸே கிடையாது, அவர் அவுட் எடுக்கவே முடியல. ஸோ பியூட்டிஃபுல்லா ஆடினாரு, 100 மிஸ் பண்ணாரு, பட் அது ஒன்று தான் வருத்தம். ப்ளீஸ் பீடாக், சமீர் ரிஸ்வி பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அண்ட் பிரில்லியண்டா கால் பண்ணீங்க பீடாக் டிசி. வாஸ் இட் ஒன்லி யுவர் போலிங்கை மட்டும் வச்சு தான் யோசிச்சிங்களா? அண்ட் ஐ டோன்ட் திங்க் மும்பை பிளேட் ரியலி பேட் நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் நம்ம வந்து இந்த கேள்வியுமே நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் பீடாக். இந்த டே கேமுக்கு do we have to prepare completely, do teams have to prepare completely differently? அண்ட் அவங்களோட மேட்சப்ஸா இருக்கட்டும், அவங்களோட 11 இருக்கட்டும், அவங்களோட காம்பினேஷனா இருக்கட்டும், அண்ட் என்ட்ரி பாயிண்ட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணுமா, ட்வீக் பண்ணணுமா? பிகாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவ்வளவு ஈஸியா தெரியல பாக்குறதுக்கு, செகண்ட் பேட்டிங்மே ஓகேவா இருந்தது, பட் ஆனா சமீர் ரிஸ்வி நல்லா விளையாடினாரு, அதனால நம்மளுக்கு பெருசா தெரியல. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வாஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட். சூரியகுமார் யாதவ் வந்து அந்த ஒரு கியர்ல வந்து ஆட முடியல, அவரால் ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு, பட் ஆனா அவர் கஷ்டப்பட்டு அந்த ஒரு பேட்லிங் 51 தான் அடிக்க முடிஞ்சது. நீங்க என்ன நினைக்கிறீங்க பீடா? ரொம்ப சிம்பிள் விக்கி, நானே சொன்னேன் கொஞ்சம் ஸ்லோவா இருந்ததுன்னு, பட் ஒரு 30 ரன் ஷாட் அவங்களுக்கு எங்க அடி வாங்கிச்சுன்னா, குரூஷியல் ஜங்ஷன்ல ஷெஃபன் ரதர்ஃபோர்டு வந்து ஒரு ஸ்லாக் ஸ்வீப் பற்றி பிப்ராஜ் நிகம் அவுட் ஆனாரு. அது 6 போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 190 வந்திருக்கும். 190 வந்திருந்தாலும் இவங்க பேனிக்கே ஆகாம ஆடுறாங்க. 2 விக்கெட் போயிருச்சு டப்புன்னு, 10 மிசக்கா வந்து பொழந்துட்டாரு விட்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு 7 for 2 இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? நார்மலி கொஞ்சம் பொறுமையா ஆடுங்கன்னு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போன தடவை என்ன பண்ணாரோ சமீர் ரிஸ்வி அதையே இப்பயும் பண்ணாரு. அவசரப்படாத, நீ ஒரு பக்கம் போயிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி நிசாங்காவை அடிக்க சொல்லுன்னு. நிசாங்கா அடிச்சு அவுட் ஆன உடனே 10 ஆல் ஆஃப் சடன் டிஃபென்ஸ் ஆடிட்டு இருந்த சமீர் ரிஸ்வி இறங்கி கடைய ஆரம்பிச்சார். ஸோ இஃப் யூ see the role clarity, load clarity has been absolutely magnificent. I would still be tempted to see how DC will chase 200. போன மேட்ச் 140, ரொம்ப கம்மி ஸ்கோர், 160 கம்மி, 30 ரன் ஷாட். ஆனஸ்டா சொல்றேன் நானு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, அந்த பிரேக்லயே ரோஹித் சர்மா என்ன சொன்னாரு, இட்ஸ் ஸ்லைட்லி ஹோல்டிங், இட்ஸ் நாட் த ட்ரெடிஷனல் டெல்லி பிட்ச், இட்ஸ் நாட் கமிங் நைஸ்லி அவுட் டு தி பேட். இந்த 10 ஓவர் நீங்க 73 for 3ன்றது பேட் ஸ்டார்ட்லாம் கிடையாது, இஃப் நாட் அ கிரேட் ஸ்டார்ட். அப்படிங்கும் போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா போகும் டக் அவுட்டுக்கு, இது 210 பிச்சு கிடையாது, கொஞ்சம் ஸ்லோவா வருது பார்த்தாடு. இவ்வளோ பேட்டிங் லைனப் நீங்க வச்சிருக்கீங்க. கட்டமையம் காலியால ஆட முடியும், போஷால ஆட முடியும், சஹரால 6 அடிக்க முடியும், ஷார்துல் டாக்கூரால 6 அடிக்க முடியும் போது யாராவது ஒருத்தர் அந்த சுச்சுவேஷன்ல பிளைண்ட் ஸ்லாகுக்கு போயிருக்கணும். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு எண்ட் அப் 20-30 runs against a team which also bat deep. அப்படிங்கும் போது சமீர் ரிஸ்வியை ஒரு இன்னொன்னு பாருங்க, சமீர் ரிஸ்வியை யாருக்கு பதில கொண்டு வந்திருக்காரு பாருங்க. போன வருஷம் ரன் அடிச்ச போரலு, போன வருஷம் ரன் அடிச்ச அசுதோஷ் சர்மா விட்டுட்டு, அசுதோஷ் சர்மா சிங்கிள் ஹேண்டடா 2-3 மேட்ச் கையை விட்டு போன மேட்ச் ஜெயிச்சு கொடுத்த அசுதோஷ் சர்மா உட்காந்து வச்சுட்டு சமீர் ரிஸ்வி ஆடுறாருன்னா எப்படிப்பட்ட தில்லாலங்கடி கோச் அவர் இருப்பாரு. நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், நான் ஒரு டேலண்ட பார்த்து இவன் சரக்கு இருக்குன்னு சொன்னா அவன் 55 ஃபெயிலியர் ஆனாலும் அவனை நான் விட மாட்டேன். இப்போ ஒரு ட்வீட் போட்டேன், சமீர் மினாஸ்னு ஒருத்தன் பாகிஸ்தான்ல ஒரு சின்ன பையன் அண்டர் 19, சூரியவம்சி எப்படி ஆடுறாரோ அந்த அளவுக்கு பவர் ஹிட்டிங் இல்ல, பட் குளோரியஸா ஆடுறான் அந்த பையன். ஸோ அங்க பார்த்த உடனே இது பண்ண 2 நாள் முன்னாடி ஒரு 7 இன்னிங்ஸ் ஆடினான் பிஎஸ்எல்ல. உடனே வந்துட்டு நான் ட்வீட் போட்டேன், ஹேஸ் டு பி ரஷ் டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னு. உடனே ஒரு 10 பேர் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஒரு வருஷம் ஆடணுமா, இன்னைக்கு திருப்பி 70-36 பால்ல. ஒரு டேலண்ட் ஸ்கவுட்ன்றவன் என்னன்னா, ஒரு பிளேயருக்கு கியர் இருக்கா, டெக்னிக் இருக்கா, கேம் அவேர்னஸ் இருக்கா. சமீர் ரிஸ்வி இன்னொன்னு கொண்டு போறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் சிஎஸ்கே ஓட ஆடினது குஜராத் டைட்டன்ஸோட, ஒரு ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் ரஷீத் கான் டொம்மில் ஒரு 6 பெரிய 6 அடிச்சாரு. அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிருப்பேன், எழுதி வச்சிருப்பேன், இந்த பையன் எனக்கு சிஎஸ்கேல ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா டேலண்ட்ன்றது இட் இஸ் நாட் அபவுட் சீயிங் ESPN கிரிக்கெட் போன் கிரிக் பஸ். நான் ஒரு பிளேயரை இவன் வந்து நல்லா ஆடுவான், இன்னொன்னு சொல்றேன், இந்தியாவுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுவான் அப்படின்னு நான் சொல்லி ஆடாத ஒரே பிளேயர் விஜயகுமார் யோமஹேஷ். இன்ஜுரினால போயிடுச்சு. அது வரைக்கும் நான் ஒரு கால் இவன் ஆடுவான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னா யாருமே என்ன ஏமாத்தினதே இல்லை. யோமேஷ் ஒன்லி கேம் மிஸ்ட் அவுட். டேலண்ட் ஸ்கவுட்டோட கண்ணு எப்படி பார்க்கணும்னா, நாட் ஆன் பர்ஃபார்மன்சஸ், இஸ் டெக்னிக், இஸ் கம்போஷர், ஹவு ஹி அப்ரோச்சஸ் த கேம் இன் மேட்ச் சிமுலேஷன்ஸ் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட், அதை வச்சு ஜட்ஜ் பண்ணோம். அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கே விட்டாங்க, இவங்க பெரிய பிளேயரா காமிக்கிறாங்க.
credit has to be given where it is due. Let us not criticize CSK. Let us talk good about Hemang Badani, who has really shown to the world what Samir Rizvi is. Too early, but ரெண்டு மேட்ச் பிரில்லியண்டா ஆடி ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. Let us see whether he can continue the winning momentum. என்னை பொறுத்த வரைக்கும் another brilliant clinical display from Delhi Capitals. Mumbai are allowed to have a bad day. கதாயுதத்தை எடுத்துட்டு வருவான் அடுத்த மேட்ச், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு ஆட் எனிதிங் மோர் ஆன் திஸ் கேம் ப்ளீஸ் கோ ஆன். இல்லைன்னா இன்னொரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்தை பத்தி பேசலாம். நீங்க விவேக் ஜோக்லாம் நிறைய பாப்பீங்களா? வடிவேல் விவேக்லாம் பாப்பீங்களா? அதுல விவேக் ஒரு படத்துல ஒரு ஜோக் பண்ணுவாரு, பாடி ஷோரூமை பார்த்து எடை போடாதரா, பிரெயின் கோடவுனை பார்த்து எடை போடுறான்னு சொல்ற மாதிரி 8.4 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்து ரிலீஸ் பண்ண தப்பா சொல்லாதரா. இங்க 95 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து அவங்கிட்ட வேலையை வாங்குற ஆளை பிரைஸ் பண்ணுடான்னு சொல்றீங்க, அப்படித்தானே சொல்றீங்க? அதையே பண்றோம், கவலைப்பட வேணாம். ஆனா கொஞ்சம் நெஞ்சில ஈட்டி இறங்குது பீடாக், அதை பத்தி நாங்க வருத்தப்படாம அதை அப்படியே வச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே வருத்தமாவே இருக்கட்டும். அடுத்த சம்பவத்துக்கு போயிடலாம். அடுத்தது இன்னொரு சம்பவம் ஒண்ணு, அவருமே சிஎஸ்கே, அதுதான் சொல்றேனே, சம்பவம் மேல சம்பவம் ஈட்டி இறங்குது. சிஎஸ்கேக்கு 2023 டைட்டில் வின் பண்ணும்போது இவரை எப்படி இவ்வளவு விளையாடுறீங்க, எப்படி இவரெல்லாம் விளையாடுறீங்கன்னு கேட்டாங்க துஷார் தேஷ்பாண்டேவை. இன்னைக்கு சம்பவத்தை சும்மா சைலண்டா பண்ணிட்டு போயிட்டே இருந்தாரு அவர் பாட்டுக்கு. 5 இல்ல 6 இல்ல 7 யாக்கர் போட்டாரு. 7வது, அதாவது ஃபர்ஸ்ட் போட்ட யாக்கர் வைடு, அதை தவிர 6 யாக்கர் போட்டாரு. So what kind of a confident man he has become from where he got trolled for being in the 11 to going out there and winning IPL games for respective teams. CSK-க்கும் நல்லா பண்ணார் அந்த வருஷம். அண்ட் இங்க RR-க்கு RR I don't know பிடாக் எப்படி இதை பிக் அவுட் பண்றாங்க, இது அவங்களோட மேட்ச் அப்ஸா இல்ல ஆட வைக்கிறாங்க, அது கிளிக் ஆகுதான்னு தெரியல. பிரிஜேஷ் சர்மா பயங்கரமா போட்டாரு. நம்ம பிரிஜேஷ் சர்மா கண்டிப்பா ஒரு 6 மேட்ச் 7 மேட்ச் ஆட போறோம்னு நினைச்சோம். பிரிஜேஷ் சர்மாவுக்கு பதிலா இவர் எடுத்துட்டு வராங்க துஷார் தேஷ்பாண்டே இந்த கேம். அண்ட் ரியான் பராக் யார உலகத்துல எந்த கேப்டன், ரிக்கி பாண்டிங், மைக்கேல் கிளார்க்கு, ஆலன் டான், யாரு எந்த ஆஸ்திரேலியன்ஸா பெஸ்ட் கேப்டன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தல தோனி அதெல்லாம் தாண்டி வந்தாரு. யாரா இருந்தாலும் சந்தீப் சர்மாவுக்கு தான் கொடுத்திருப்பாங்க அந்த லாஸ்ட் ஓவரை. 100% சந்தீப் சர்மாவுக்கு தான் கொடுத்திருப்பாங்க. இவர் துஷார் தேஷ்பாண்டே கொடுத்துட்டு கம்முன்னு இருந்தாரு, கூலா இருந்தாரு. லுக்ஸ் லைக் வெரி குட் ஒரு கேப்டன் உருவாறது தெரியுது. அவரை சொல்லுவாங்க ஜென்ரலா ரியான் பராக் கொஞ்சம் ஆட்டிடியூட் அப்படி இப்படின்னு, பட் ஆனா இஸ் காட் அ கூல் ஹெட். கண்டிப்பா செம்மையா ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. ஜிடி ரொம்ப ட்ரை பண்ணாங்க தோக்கிறதுக்கு, கடைசியில தோத்தும் போனாங்க. ப்ளீஸ் பீடா உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ். இந்த கேம் சீசா மாதிரி போயிட்டு இருந்துச்சு, அங்க எங்கன்னு, அதை பத்தி உங்களோட ஓப்பனிங் தாட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜிடியோட மிடில் ஆர்டர், ரோயர் மிடில் ஆர்டர் எப்படி இருக்கு அப்படின்னு மேட்சுக்கு முன்னாடி சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ரிப்பீட் பண்ணட்டுமா? ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது ஒன்னே ஒண்ணு சொல்றேன், திருந்தாத உள்ளங்கள் இருந்து என்ன லாபம், வருந்தாத உள்ளங்கள் பிறந்தென்ன லாபம் அப்படின்ற மாதிரி, கண் போன போக்கிலே கோச்சிங் பண்ணலாமா, கால் போன போக்கிலே ஸ்ட்ராட்டஜி பண்ணலாமா. போன தரையிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த டாப் 3ன்ற வீலு கண்டு வந்ததுன்னா உங்களுக்கு வெங்கல கிண்ணி கூட சான்ஸ் கிடையாது. அந்த லாரி பிலிப்ஸ முன்னாடி இறக்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. வாஷிங்டன் சுந்தரம் முன்னாடி இறக்குங்க. இன்னைக்கு எல்லாம் இம்போசிங் சிச்சுவேஷன்ல இருந்தாங்க, இம்போசிங் சிச்சுவேஷன். அந்த குமார் குஷாகரா பியூட்டிஃபுல்லா ஆடினாரு, சாய் சுதர்ஷன் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு, பட்னர் பியூட்டிஃபுல்லா ஆடினாருன்னு சொல்ல மாட்டேன், ஸ்லோவா ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு, கான்ட்ரிபியூட் பண்ணாரு. தே நீட் அனதர் ஒன் மோர் பார்ட்னர்ஷிப். வாழ்க்கையை முன்னாடி இறக்கிட்டு இப்ப அடுத்த கதைக்கு வருவோம். ஓகே, ககிசோ ரபாடா 4 ஓவர்ல 42, அசோக் சர்மா 4 ஓவர்ல 37, கிருஷ்ணா 4 ஓவர்ல 43, ரஷீத் கான் 4 ஓவர்ல 39. ஓகே, இதே 4 ஓவர்ல 42 போட்டுட்டு ககிசோரபாதா சிராஜ் இந்த கணக்கிலேயே நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா இஸ் கோயிங் டு பி தி லீடர் ஆஃப் தி அட்டாக் போலிங் தி நியூ பால். 4 ஓவர் 48, அவரு 6 ரன் தான் கூட கொடுத்திருக்காரு. ககிசோரபாதா பேட்டட் 16 balls, he did a well made 23. எதுவுமே அதை பத்தி குறை சொல்லக்கூடாது. நான் கேட்கிற ஒரே கேள்வி, அந்த 16 பால் ஜேசன் ஹோல்டர் ஆடி இருந்தால்
என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவங்க தோத்தது 6 ரன்ல. ஆடி இருந்தா ஒரு ஓவருக்கு முன்னாடி மேட்ச் முடிஞ்சிருக்கும். துஷார் தேஷ்பாண்டே இந்த ஓவரே போட்டிருக்க மாட்டாரு. பேசிக் காமன் சென்ஸ். இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா துருவ் ஜுரல் வந்து ஒரு இன்னிங்ஸ் எனக்கு எப்படிப்பட்ட இன்னிங்ஸ், என்னோட இதை சொல்லிடுறேன், நீங்க ஆட் பண்ணுங்க. எனக்கு எப்படின்னா இந்த மாதிரி வலிக்காம டைம் பண்ணி ஆடி ஒருத்தர் 70-80 அடிச்சா ரொம்ப ஆசையா பார்ப்பேன். அந்த மரண அடி ஆடி இட்டர் அதை விட்டுட்டு இந்த மாதிரி சில்க் அண்ட் டச் கிளாஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து இந்த மாதிரி ஆடினார்னா ராஜஸ்தான் ராயல்ஸை நிறுத்த முடியாது. ஏன்னா சுட்டி குழந்தை. லெட் அஸ் ஸ்டாப் டிஸ்கசிங் அபவுட் இட். நான் யாரோட டைத்தையும் வேஸ்ட் பண்ண விரும்பல. சொல்லுங்க விக்கி. நீங்க ஜிடிக்கு ஒரு பாட்டு பாடுனீங்கல்ல, நான் வந்து வைபவ் சூரியவன்ஷிக்கும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் ஒரு பாட்டு பாடுறேன். என்ன எப்படி தெரியுமா கேட்பாங்க? என்னம்மா கண்ணு, அவர் சொல்லுவாரு சொல்லும்மா கண்ணுன்னு. ஒரு என்னம்மா கண்ணு அடிப்போமா, அவர் கேட்பாரு பெரியவர். ஆமாம்மா கண்ணு போலப்போமா அப்படின்னு இவர் சொல்றாரு. வெள்ளிப்படம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு, வெட்டிப்பாய இன்னொருத்தன் எங்க இருக்குன்ற மாதிரி எங்க போட்டாலும் புழக்கிறாங்க. அதாவது எப்படின்னா ஜெய்ஸ்வால் அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு பாடமா சொல்றாரு. நான் ஸ்டேக்ல நிக்க வச்சிருக்கேன் இப்ப அவரை, இப்ப நான் அடிக்கிறேன் நீங்க வேடிக்கை பாருங்கன்ற மாதிரி வியூவர்ஸுக்கு காட்டுறாரு. நான் என்ன மாதிரி ஒரு ஆளு, என்ன தூக்கி சாப்பிடுறாரு அந்த குட்டி பையன், ஓகே ஒத்துக்கிறேன். இப்ப என் கையிலயும் இருக்கு தம்பி, நானும் அடிக்கிறேன்ற மாதிரி இவரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. போன வாட்டி செகண்ட் ஃபிடில் ஆடினாரு. இந்த கேம்ல வந்து 2 பேரும் ஒரே ஃபிடில் தான், ஃபிடிலிங் வித் போலர்ஸ் தான், மத்தபடி எந்த இதுவுமே கிடையாது. ப்ளீஸ் ஸ்பீடா கண்டினியூ பண்ணுங்க. சாரி, எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் இல்ல, யூ ஆடட் வெரி குட். அதாவது யசஸ்வி ஜெய்ஸ்வால் இப்ப ஆடுறது இப்ப இன்னைக்கு ஒரு மாதிரி கிறிஸ்பா ஒரு சில ஷாட் அடிச்சதுனால அட்டாக் பண்ற மாதிரி தெரிஞ்சது. பயங்கர ஓவர் அட்டாக்கிங் ஆடுவாரு. அவர் வந்து சப்போர்ட் பண்ணி கிளீனா ஆடுறாரு சூரியவம்சிக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 36 பால்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால் 80 அடிச்சிருவாரு. அவர் என்ன ஆடுறாருன்னா பல்ல கட்சி நான் அடிச்சே ஆகணும்னு. ரியான் பராக் has to be credited for that. He used to bat at number 3, sacrifice that spot to Dhruv Jurel for the sake of the team. Well done young man. அதுக்கப்புறம் ஏட்டையா வந்து 2 கொடுத்தா இருப்பாருங்க. சரி இன்னைக்கு முடிஞ்சதுன்னு நினைச்சா ஒரு செம கேட்ச் பிடிச்சிட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப லெட்டஸ் கோ டு தி வின் ஃபேக்டர் ஹியர். ஓகே, ஜெயிச்ச டீம் எப்படி டிக் பண்ணிருக்காங்க. இங்க பேட்டிங் ஆடுறது கஷ்டம், நீ எவ்வளவு ரன் அடிக்கிறன்றது எனக்கு கணக்கு கிடையாது. 6 ஓவர்ல விக்கெட் அகமதாபாத்ல விட்டக்கூடாது. செகண்ட் இன்னிங்ஸ்ல அலைஞ்சிச்சு பாருங்க, இவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல. ஜோப்ராச்சராலையும் ஆண்ட்ரி பர்கராலையும். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்கோர் 69 for no loss. Well done. GT scored 56 for no loss. Technically both the teams have done well. ஒருத்தன் வின் ஃபேக்டர் எவன் ஜெயிச்சான்னு சொல்லியே ஆகணும். ராஜஸ்தான் ராயல்ஸ் have ticked that. ரெண்டாவது என்னன்னா, the most demanding thing is the last 6 overs of the ball where the bleeding will be difficult to stop. 14 ஓவர்ல 148 for 4 இருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். தே குட் ஒன்லி ஸ்கோர் 62 for 2. பிரில்லியன்ட் bowling ஃப்ரம் குஜராத் டைட்டன்ஸ். இவங்க பாருங்க, அவங்க எவ்வளவு சொன்ன 148 for 4, இவங்க 145 for 5. எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. 3 ரன் தான் ஒரு விக்கெட் கூட விட்டுருந்தாங்க. அங்கிருந்து இவங்க 59 for 3, அவங்க 62 for 2. எவ்வளவு ரன்ல தோத்தாங்க? 6 ரன். இப்படித்தான் கிரிக்கெட் ஒர்க் ஆகும். 2 வின் ஃபேக்டர் 1 by ராஜஸ்தான் ராயல்ஸ். ராயல்ஸ் 2, குஜராத் டைட்டன்ஸ் 0. ராயல்ஸ் வந்த கேம் நீங்க சொன்ன மாதிரி பூவரா போட்டாங்க ககிசோராபாதாக்கு. எப்படி தெரியுமா? அலைஞ்சினு, அதாவது அதான் அலைஞ்சினு விக்கெட் எடுக்கிறதுன்றது. ரவி கிருஷ்ண கடைசி பால் அப்படியே தூக்கி போட்டார் 5 விக்கெட் விடணும்னு. ஜோப்ரா ஆர்ச்சர் தான் சொல்லி காதை பொழந்து போச்சையா, ஓடி வந்து ஸ்லோ டெலிவரி போடுறாருயா ககிசோராபாதாக்கு. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா ஓடி வந்து ஒரு ஸ்லோ டெலிவரி, அதுவும் 6. அதுக்கப்புறம் கோவம் வந்து ஆர்ச்சர் வந்து இந்த 19th ஓவர் போட்டார் பாருங்க, விக்கெட் டு விக்கெட் போடியா. அந்த மாதிரின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஜிடி வந்து திருந்துற மாதிரி தெரியல. ஓகே, இன்னைக்கும் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு, இப்ப எந்த மாதிரி ஒரு சேஸ் அவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்றேன் பாருங்க. 10 ஓவர்ல 110.3 ஓவர்ஸ்ல 107 for 1 சாய் சுதர்ஷன் அவுட் ஆகும் போது, அப்ப நீங்க வாட் யூ காட் டு டூ, 9 ஒரு 11 ரன்ஸ் அண்ட் ஓவர் இருக்கு, 8 விக்கெட் கையில இருக்கு.
லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆன உடனே இன்னொரு லெஃப்ட் ஹேண்டரை இறக்கி விட்டுருந்தாங்கன்னா உங்களுக்கு சாய் சுந்தர் இவரை வாஷிங்டன் சுந்தர 15 ஓவர் வரைக்கும் ஆடி கொடுனா, அதுக்கப்புறம் உங்களுக்கு லாரி இறங்கி இருந்தாங்கன்னா கதையே வேற. அவர் என்ன பண்ணிட்டார், உள்ள வந்து ஒரு டேமேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளென் பிலிப்ஸ் வேகமா அடிக்க போனாரு. அடிக்க போயிட்டு அவுட் ஆனாரு. நான் திருப்பியும் சொல்றேன், ககிசோ ரபாதா இஸ் a வேர்ல்ட்ஸ் லெஜெண்டரி பவுலர். ஓகே, இங்க வந்து இப்ப அசோக் சர்மாலாம் அவரோட பெட்டரா எக்கனாமிக்கலா போடுறாங்க. அப்படிங்கும் போது உன்னோட பேட்டிங் உங்களுக்கு இங்க இந்த டோர்னமெண்ட் போறதுக்கு காரணமே மிடில் அண்ட் லோயர் ஆர்டருங்கும் போது ஜேசன் ஹோல்டரை அவங்க கொண்டு வரல அப்படின்னா அவங்க உருப்பட முடியாது. இந்த ஜிடி கேகேஆர் எல்எஸ்ஜி தான் 8, 9, 10ல வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்க. இதை விட ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடையாது. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ரவி பிஷ்னாய். சாய் சுதர்ஷன் ஒரு சென்சேஷனல் இன்னிங்ஸ் பல்ல கட்சி ஆடினாரு. Ravi Bishnoi was beautiful. அதுல எந்த சந்தேகம், he is the one who brought them back to the game where the game was slipping away actually. பர்கரும் பியூட்டிஃபுல்லா போட்டாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கேப்டன்சி பை ரியான் பராக், அவர் வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு அப்படியே டென்ஷனே ஆல. ஒரு லெவலுக்கு மேல ரபாதாவும் ரஷீத் கானும் அடிக்க ஆரம்பிச்சோன்னு யாரா இருந்தாலும் ஒரு மாதிரி யோசிச்சிருப்பீங்க. அவர் கொஞ்சம் கூட டென்ஷனே ஆகாம ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு ரிசோர்ஸ் இது பண்ணாரு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெத் பாலிங் வாட் ஐ ஹவ் சீன் ஃப்ரம் துஷார் தேஷ்பாண்டே. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், 210 இப்ப வந்து இவங்க டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, நேத்து ஒரு டீம் எவ்வளவு டிஃபெண்ட் பண்ண முடியாம தோத்தாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஸ்கோரை நான் சொல்லட்டுமா? எவ்வளவு ஸ்கோர்? இல்ல இந்த 200, நான் அந்த மேட்ச் பார்க்கும்போதே 210 211 நம்மளுக்கு ராசி இல்லாத ஸ்கோர். நம்ம பாக்குற மேட்ச் எல்லாம் குடுக்குறாங்கன்னு நினைச்சேன். சிஎஸ்கே 210 டிஃபெண்ட் பண்ண முடியலை. திருப்பி சொல்றேன், திஸ் பிட்ச் வாஸ் மச் பெட்டர் than that pitch. நான் வந்து ஒரு ட்வீட் போடுறேன்னா, இந்த அகமதாபாத் பிட்ச் வாஸ் டெஃபினெட்லி பெட்டர் than the சென்னை பிட்ச். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திஸ் வாஸ் ஈவன் அ பேட்டிங் பியூட்டி than that pitch. என்ன பொறுத்த வரைக்கும் the 210 இஸ் அப்சல்யூட்லி டிஃபெண்டபிள். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மேட்ச் கையை 10 ஓவர்ல இவங்களுக்கு கையை விட்டு போனப்புறம் அவங்க திரும்பி வந்திருக்காங்கன்னா ரீசன் என்ன? வெரைட்டி ஆஃப் போலிங். who made the difference? a spinner. அவங்களுக்கு இன்னொரு ஸ்பின்னர் அகில் ஹுசைன் அவங்க ஆடாம போயிட்டாங்க. அதனால ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, T20 கிரிக்கெட்ல 210ங்கிறது டே இன் அண்ட் டே அவுட், நோ மேட்டர் வாட் ஹவு குட் இஸ் விக்கெட் டசன்ட் ஹேப்பன். தட் இஸ் the reason when I said CSK has got enough on the board to defend. நிறைய பேர் பயங்கர பாட்டா பரமப்பாட்டா இன்னும் 10 ரன் வேணும், இன்னும் 20 ரன் வேணும். எப்ப அந்த திங்கிங்ல இன்னும் 10 20 வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ இந்த மேட்சையும் நீங்க ஜெயிக்க முடியாது. அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் கிரிக்கெட் ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஜிடி பேடா கிரிக்கெட் ஆடல. They played extremely well. They pulled things back in the last 6 overs with the ball. They batted absolutely magnificently. அவங்க காம்பினேஷன் தப்பு, அவங்களோட பேட்டிங் ஆர்டர் தப்பு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப புது ஐசிசி ரூல், வாஷிங்டன் சுந்தர் போலிங் போட முடியாதான். என்னடா அது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் இமெயில் வருது எனக்கு, மாதிரி ஐசிசில வந்து please don't talk anything about your YouTube channel. The new rule that is in place is Washington Sundar cannot bowl. Even though Rajasthan Royals have got Yashasvi Jaiswal who's batting in 10th over, 12th over, Shimran Hetmeyer coming in batting, Washington Sundar is not allowed to bowl. அப்படின்னு அது படிச்ச உடனே பயங்கர வருத்தமா போச்சு எனக்கு. சரி, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதனால நம்ம ரூல் வந்திருக்குன்னா ரூலை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். அவரு ஒரு கராபு போலர், அவருக்கெல்லாம் ஃபுல் டாஸ் மார்க் போடுறவர், அவரு கேவலமான போலரு. அதனால அவங்களுக்கு போலிங் கொடுக்கல. இதை விட ஒரு டிஸ்கிரேஸ் எதுவுமே கிடையாது அவர் அழிக்கிறது. பாவம், அவர் இதுக்கு எங்க போனாலும் அவர் அழிக்கிறாங்க. ஒரு அருமையான கிரிக்கெட்டர். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் பேட்டிங்ல காட்டி அவர் அடிச்சு அவுட் ஆனாரு. ஜிடி அவங்களோட மிடில் அண்ட் லோயர் ஆர்டரை அவங்க சரி பண்ணலன்னா 8, 9, 10ன்னு சொல்றேன், மிகப்பெரிய காம்படிஷனா வருவாங்க 10th பொசிஷனுக்கு. They have to find a way to strengthen their middle order. They have to bat Washington Sundar at number 4. I'm not telling this now. I told this before the start of the game. That costed the game by a narrow margin of 6 runs. Vicky, please add on. இந்த டபுள் ஹெடர்ல என்ன ப்ராப்ளம்னு தெரியல. 2 கேப்டன்ஸ் வந்து ஆடல. அதாவது மும்பை இந்தியன்ஸுக்கு அவர் ஆடல, அவருக்கு ஒரு இன்ஜுரி. இன்னைக்கு வந்து சுப்மன் கில் ஆடல, அவருக்கு ஒரு இன்ஜுரி. அதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு டீசன்ட் ஸ்டார்ட் கொடுத்தாரு குமார் குஷாகரா. சூப்பராகவே இருந்தது, நல்ல டச்ல இருந்தாரு. அண்ட் அகைன் சாய் சுதர்ஷன் அவுட் ஆற வரைக்கும் வந்து கேம் வந்து பாக்கெட்ல இருந்தது. சாய் சுதர்ஷன் அவுட் ஆனாரு, எஸ். அதுக்கப்புறம் மாத்தி 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 ஆக்சிலரேட் பண்றாங்க எல்லாம். ஓகே பீடா 14.3, ஓகே 14.3 கூட இல்ல, 14.3ல வந்து ராகுல் தேவாட்டி அவுட் ஆயிட்டு போனாரு. ஓகே ஃபைன்.
அதுக்கப்புறம் 15வது ஓவரோட லாஸ்ட் அதுக்கு முன்னாடி பால் ராஷித் கான் ஒரு அடிக்கிறாரு ஸ்வீப்பருக்கு. 16 ரன் வந்துருச்சு அந்த ஓவர்ல. 16 ரன்ஸ், ஒரு பால் ரிமைனிங், 16 ரன் வந்துருச்சு அந்த ஓவர்ல. ஒரு T20ல 3 ரன்ஸ் ஓடி எடுக்கணும்னு எவனுமே யோசிக்க மாட்டான். அதாவது சும்மா கிரிக்கெட் தெரியாதவன் கூட அதை யோசிக்க மாட்டான். அந்த 3வது ரன் ஓடுறன்னு ஷாருக் வந்து 4 balls 11 ரன்ஸ் ஒரு நல்ல டச்ல இருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பிக்கப் புல் அதுதான் அவரோட ஷாட். அது பட்டுதுன்னா கண்டிப்பா நீ படும், பேட்ல படுன்ற மாதிரி தெரியும். இவருக்கும் வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஒரு சொருகிட்டார், ஒரு 6 தூக்கி தெவாட்டியா வந்து பிரிச்சு விட்டாரு. 2 பேரும் சரி பினிஷ் பண்ணி விட்டுருவாங்க, கேம் முடிஞ்சுதுறாங்கன்னு. 50 ரன் இருக்கு. அந்த 3வது ரன் ஓடுறேன்னு யாரை நீங்க எடுக்கணும், த்ரோ வந்து சான்ஸ் எடுக்கணும்னு தெரியாம ஓடி அவுட் ஆகி ஏன் இதெல்லாம் பண்ணணும்? திருப்பி அதுக்கப்புறம் வந்து ஒரு கேமுக்குள்ள திருப்பி வந்தாங்க. இவர் ரபாடா வந்து போட்டு காட்டுன்னு காட்டினாரு. ராஷித் கான் ஒரு டீசென்ட் நாக் ஆடினாரு. பட் ஆனா இந்த கேமை வந்து எப்படி ஸ்லிப் அவே பண்ண முடியுமோ எல்லா வகையிலும் விட்டாங்க அந்த கேமை. சும்மா யாராவது ஒரு சைடு அந்த பக்கம் நிக்கிறது, ஒருவேளை புது பேட்ஸ்மேனா இருக்கட்டும் இல்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேனா இருந்தா கூட பரவாயில்ல. ஜாஸ் பட்லர் அன்னைக்குதான் அவரே ஃபார்மை ஃபைன் பண்ணி நின்று இருக்காரு. அவர்கிட்ட நீங்க கும்மா கூட ஆடினா மேட்ச் ஓவர். அவங்க வந்து டில் த 11th ஓவர் சேஸ்ல இருந்துனே இருந்தாங்க. 10.5 தேவை 10.3ல இருந்தாங்க, 10.7 தேவை 10.5க்கு வந்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் டக் அவுட் இன்டர்வியூல பார்த்திவ் பட்டேல் சொல்றாரு, நாங்க எப்படி ஒரு பட்ட டீம்னா 15 ஓவர் வரைக்கும் எல்லா விக்கெட்டையும் கையில வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை வந்து எங்களுக்கு வந்து அது வரைக்குமே நாங்க வந்து டிஃபென்ஸ் ஆட மாட்டோம். அது வரைக்குமே 11 ரன் தேவைன்னா 10.5 ரன்னுக்கு ஆடுவோம், 10.25 ரன்னுக்கு ஆடுவோம். அதை தவிர ரிஸ்க் எடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. பட் ஆல் ஆஃப் அ சடன் ஹீப் ஆஃப் விக்கெட்ஸ் பிட்வீன் 12th and 15th ஓவருக்குள்ள இந்த மாதிரி விக்கெட் விடுறீங்க, 5 விக்கெட் விடுறீங்கன்னா கடவுள் தான் நிஜமாவே இறங்கி காப்பாத்தணும். ஒருவேளை காப்பாத்திருப்பாரு, ரபாடா அடிச்சிருந்தாங்கன்னா ஹபாடா ஒரு 2 பாயிண்ட் வந்ததுரா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. பட் அதெல்லாம் நடக்கவே இல்லை. சும்மா துண்டா போட்டுப்பட்டாரு துஷார் தேஷ்பாண்டே. இந்த மாதிரி வந்து இந்தியன் டேலண்ட்ஸ் நெய்லிங் யாக்கர்ஸ். சந்தீப் சர்மா டைம் அண்ட் அகைன் பண்ணிருக்காரு, ஆர்ஆருக்கு நிறைய டீமுக்கு பண்ணிருக்காரு, எஸ்ஆர்எச் பண்ணிருக்காரு, அகைன்ஸ்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரேட்ஸ் தோனிக்கு போட்டு டிஃபெண்ட் பண்ணிருக்காரு இன் ஷெபாக். பட் அவருக்கு அஹெட்டா துஷார் தேஷ்பாண்டேக்கு கொடுத்த அந்த ஓவருக்கு நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் டு ரியான் பராக். பிரில்லியன்ட் திங்கிங். அவர் தான் பண்ணாரா திங்க் டேங்க் பண்ணாராங்க தெரியாது. பட் அந்த டைம்ல அந்த மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வச்சு இன்னொரு போலரை ஃப்ரெஷ்ஷா எடுத்துன்னு வந்து நச்சுன்னு 7 யாக்கர் போட வச்சதெல்லாம் பெரிய விஷயம். சும்மா வேணா வாயில வேணா சொல்லலாம் 7 யாக்கர் போட்டாருன்னு அப்படின்னு. ஆனா ஒரு பாலையும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு, என்ன மாதிரி கான்பிடன்ஸ் இருந்திருக்கும் இந்த மாதிரி 11 ரன் டிஃபெண்ட் பண்றதுக்கு. எஸ், there were bowlers who were batting, but still இந்த 6 பால் 7 பால் நெயில் பண்றதுலாம் சாதாரண விஷயம் இல்ல பிடாக். பிரில்லியன்ட் டிஸ்பிளே ஆஃப் டெத் bowling அண்ட் டைம் அண்ட் அகைன் நம்ம சொல்ற மாதிரி ஜிடிஆ இருக்கட்டும், எல்எஸ்ஜிஆ இருக்கட்டும், கேகேஆர் இருக்கட்டும், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபேசஸ் இம்பார்ட்டன்ட் பாக்கெட்ஸை மிஸ் பண்ணினே இருக்காங்க. How can this get better? Is it because of the awareness or is it because of the lack of confidence that they have in their own middle order batting or death batting, in their own batting as individuals? நீங்க நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க பீட்டா? க்ளோசிங் தாட்ஸ் அதான். பாட்டம் லைன் ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ ஒரு சில டீம் டெல்லி, மும்பை, ஆர்சிபி, பஞ்சாப் அப்படிலாம் பார்த்தா எந்த ஹோலை ஃபில் பண்ணணும்ன்ற கேள்வி இவங்களுக்குலாம் இல்லை. மற்றவங்களுக்குலாம் ஒரு சில ஹோல் இருக்கு, எங்க ஃபில்அப் பண்ணணும். சென்னை அவங்களுக்கு காம்பினேஷனே தெரில. குஜராத் அவங்களோட பேட்டிங்கு, லக்னோ வந்துட்டு அவங்களோட பேட்டிங் ஆர்டர் என்னன்னு தெரியல, போலிங் இது பண்றதுன்னு தெரியல. இப்ப இந்த கீழே இருக்கிற டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா தட் இஸ் வேர் தி சோல் சர்ச்சிங் இஸ் ஆன். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் வெரி கிளியர், தே காட் தேர் காம்பினேஷன். இந்த கேகேஆர் பாத்தீங்களா, அவங்களுக்கும் இன்னும் போலிங் என்ன பண்றதுன்னு தெரியல, யாரை எங்க இருக்கிறதுன்னு தெரியலங்கும் போது the first and foremost thing, whether you win or lose, when you are going into the cricket ground thinking about we have got a hole to fill, you are not going to do well, you are not going to win a cricket match. அது இப்ப நான் சொல்லும் போது நீங்க யோசிப்பாங்க, நீங்க நிறைய கோச் எல்லாம் பண்றீங்க, இப்ப ஐயோ நமக்கு இந்த கடைசி 20 ஓவர் யாரா போலிங் போடுறது, அந்த ஹோல் இருக்கு. இப்ப கடைசி 20 ஓவர்ல போலிங் போடுறதுக்கு ஆர்ச்சர், டேல்சன் இருக்காங்க. பட் 20 ஓவர்ல உங்களுக்கு 200 ரன் கொடுத்துட்டாங்கன்னா தட் இஸ் ஃபைன். பேட் டே ஃபார் த போலர்ஸ். நீங்க உள்ள போகும்போதே சொல்யூஷன் இல்ல அப்படின்னு நீங்க போனீங்கன்னா தட் இஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு கெட் ட்ரபிள்டு. அண்ட் ஜிடி இந்த ஓட்டையை அடைச்சே ஆகணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ஓட்டையை இவங்க அடைக்கல அப்படின்னா அந்த 3 பேருமே எல்லா மேட்சையும் முடிச்சு கொடுக்கணும். 200 சேஸ்னா 200 for 3, பேட்டிங் ஆடினா 220 for 3. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் போன மேட்ச்ல 7-8 மேட்ச் ஆடினாங்க. அதுக்கப்புறம் கழ ஆரம்பிச்சது வீல. இப்ப முதல்லயே கழண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இதை அவங்க சரி பண்ணலன்னா அடி மேல அடி வாங்கிட்டே இருப்பாங்க. Congrats to Rajasthan Royals. They are making a team which is looking strong.
Congrats to Sangakkara, congrats to the coaching staff, congrats to Delhi Capitals. Hemang Badani is making the team look invincible. Congrats to Hemang Badani. மும்பை வந்துட்டு நான் திருப்பியும் சொல்றேன், கதாயுதத்தை தோல்ல எடுத்துட்டு வருவான் அடுத்த மேட்ச். யாரோட ஆப்போனன்ட் எனக்கு தெரியல, வச்சு சங்கர் விட்டுருவான் நெக்ஸ்ட் மேட்ச். அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி அந்த பிச்சை சரியா ரீட் பண்ணாம 160 போறோம்னு நினைச்சிட்டாங்க அவங்க. கதாயத்தை எடுத்துட்டு வருவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் டெல்லி கேபிட்டல்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ராஜஸ்தான் ராயல்ஸ். இன்னைக்கு இந்த டபுள் ஹெட்டர் முடிஞ்சது, நாளைக்கு திரும்பி வருவோம். 2வது மேட்ச் தான் மிக பெரிய ரிவ்யூ. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் இவன் ஜெயிச்சா சந்தோஷமா இருக்கும், ஒரு பக்கம் அவன் ஜெயிச்சா சந்தோஷமா இருக்கும். ஆனா எவன் தோத்தாலும் வருத்தமா இருக்கும். பேசாம மழை வந்துடும்டா சாமி, ஆளுக்கு ஒரு பாயிண்ட் வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆர்சிபி ஜெயிச்சா சந்தோஷப்படுவேன். சிஎஸ்கே இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்க தோத்தா ரொம்ப வருத்தப்படுவேன். என்ன பண்றதுன்னு தெரியல. We both have given our predictions. We both have done a preview on who is going to win அப்படின்னு 100% accurate blast விக்னேஷ். இல்ல கிடையாது. இந்த மேட்ச் பீடாக் ப்ளீஸ் நீங்க தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணாதீங்க. நீங்க 100% சொல்லாதீங்க பீடாக். பிரில்லியண்டா நான் சத்தியமா சொல்றேன், யாருமே போடாத ஒரு 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 வெயிட்டேஜ் டிசி மேல போட்டாரு. அதுக்கு வந்து குடோஸ். அதுக்கப்புறம் ஆர்ஆர் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணாரு, ஆர்ஆர் தான் வருவாங்கன்னு சொல்லி. ஆர்ஆர் பிரில்லியன்ட். ஒரு மேட்ச் எல்லாருக்கும் தவறி போகும் கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதை தவிர உங்களுக்கு தவறி போன ஒரு மேட்ச் இது சிஎஸ்கே, நான் சண்டை போட்டு எட்ஜ் கொடுக்க சொன்னேன். எனக்கு தவறி போன மேட்ச் நீங்க சண்டை போட்டு சிஎஸ்கே மேல எட்ஜ் கொடுக்க சொன்னது. ஸோ ஐ திங்க் த அக்யூரசி இஸ் பிரெட்டி மச் கோயிங் ஆன் வெல். ஐ வில் ஸ்டில் சே தட் வில் கம் பேக் அண்ட் டூ அ சண்டே double header with your 100% Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.